அது என்னது? தாஜ்மஹால். அவருக்கு மனைவி மும்தாஜ் முத பொண்டாட்டி இல்ல, ரெண்டாவது பொண்டாட்டியும் இல்ல, அது மூணாவது பொண்டாட்டி. அந்த மும்தாஜ் செத்து போன பிறகு ஷாஜகான் மும்தாஜுக்கு தங்கச்சியை கட்டிக்கிட்டாரு. இதுதான் வரலாறு. இந்த மாதிரி ராஜாக்களை அப்படி சரியா வெங்கடேசன் பேசுவார, பேசியிருக்காரா? நம்முடைய சோழர்களை, ராஜராஜ சோழனை, வீரபாண்டிய மன்னர்களை, பாண்டியன் நெடுஞ்செழியனை தப்பு பண்ணிட்டையா. கோவலன் கல்வன் அல்ல, கல்வன் என்று நினைத்து கொன்று விட்டேன், எனவே உயிரை விடுகிறேன் அப்படி விட்டான். அவ பத்தினி கோபுரன் சோழன் கோபுரன் தேவியும் கூடவே உயிர் விட்டான். எப்படி? உயிரை எங்க வச்சிருக்கான்? மானத்துல வச்சிருக்கான். அவன் பொம்பளை பொறுக்கியா? வெங்கடேசன் பொம்பளை பொறுக்கிங்கிறான். நாம ஓட்டு போடுறோம். யோசிக்கிறோமா? ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கட்டாங்க சொல்லுவாங்க, உண்மைதான். ஆனா அரசியல் கட்சியினுடைய மூலம் பார்க்கணும், பார்க்காம இருக்கக்கூடாது. திமுகவினுடைய மூலம் பார்க்கணும். திமுகவினுடைய மூலம் என்ன? திராவிட கழகம். திராவிட கழகத்தினுடைய கொள்கை என்ன? வெள்ளக்காரன் எங்களை ஆட்சி பண்ணணும். நாங்கள்தான் வெள்ளக்காரனுக்கு. ஆங்கிலேயர்களே, நீங்க இந்தியாவை விட்டு வெளில போங்க, ஆனா சென்னை ராஜஸ்தானியை விட்டு போகக்கூடாது. நாங்க எங்க கிட்டதான் கிட்டப்போம். எங்க மகாராஷ்டிரா துறை நீங்க தான் அப்படின்னு தீர்மானம் போட்டது திராவிட கழகம் 1944. அந்த திராவிட கழகம் தான் திமுக ஆட்சி. இப்ப என்ன பண்றான்? ஆட்சி துறைய கொலை பண்ணின குற்றவாளி யாரு அப்படின்னு கேட்டு வாஞ்சிநாதன் பதில் கொடுக்கிறான். சுதந்திர போராட்ட வீரன் குற்றவாளியா? யாருக்கு குற்றவாளி? வெள்ளக்காரனுக்கு குற்றவாளி, அவருக்கு குற்றவாளி. நமக்கு வாஞ்சிநாதன் யாரு? சுதந்திர போராட்ட வீரன். ஆனா வெள்ளக்காரன் பக்கத்திலேயே நிக்கிறான் பாருங்க திமுக. புரியுதா? அதுதான் கட்சியினுடைய மூலம் பார்க்கணும்னு. ரிஷி மூலம் நதி மூலம் தான் பார்க்கப்படாது. அரசியல் கட்சியினுடைய மூலத்தை பார்க்கணும். என்ன, அன்னைக்கு வெள்ளக்காரன் துறை தான் எங்களை ஆளணும், சுதந்திரம் கொடுத்துக்கிட்டு நீங்க இந்தியாவை விட்டு போயிடாதுங்க அப்படின்னு கேட்டவன் இன்னைக்கு வெள்ளக்காரன் பக்கத்துல நிக்கிறானா இல்லையா? மாலிகாப்பூர் மீனாட்சி அம்மன் கோயிலை இடிச்சு திருடனான். அவன் எதுக்கு வந்தான்? மாலிகாப்பூர் போன்றவர்கள் இஸ்லாமிய அரசர்கள் எல்லாம் கொள்ளைக்காரர்கள் எதுக்கு வந்தான்? சீர்திருத்தம் பண்ணவா? இங்க என்ன ராஜாவே இல்ல, நாங்க உங்களுக்கு ஆட்சி பண்றோம் அப்படியா? உன் வீட்டுல வீட்டுக்காரன் இல்ல, நான் வர்றேன் அப்படியா? எதுக்கு வந்தான்? இந்து மதத்தை அழிக்கிறதுக்கு வந்தான். வந்தான் மீனாட்சி அம்மன் கோயிலை இடிச்சான், கொள்ளையடிச்சான், சிலையை கொண்டு போய் மண்ணுக்கு அடியில மறைச்சு வச்சாங்களா இல்லையா? வரலாறு படித்துக்கிட்டீங்களா இல்லையா? மாலிகாப்பூர் மட்டுமா மீனாட்சி அம்மன் கோயிலை இடிச்சான்? மாலிகாப்பூர் மட்டுமா மீனாட்சி அம்மனுக்கு அவமான செயலை செஞ்சான்? திமுக காரணம் செஞ்சான். மாலிகாப்பூர் மீனாட்சி அம்மன் சிலைய உடைச்சான். திமுக காரன் அது கள்ளி மீனாட்சி, உனக்கு எதுக்கடி மூக்குத்தி கலட்டடி கள்ளின்னு சொன்னான். சொன்னானா இல்லையா? திமுக காரன் சொன்னானா இல்லையா?
அதிகாரம் பண்றதுக்கு. உடைச்சவங்க கூட நிக்கிற கட்சி, அந்நியர்கள் கூட நிக்கிற கட்சி திமுக. இப்போ நீங்க அவன் என்ன சொல்றான், அந்த இஸ்ரேலு தாலிபானா ஆப்கானிஸ்தானா தாலிபான இல்ல ஆப்கானிஸ்தான், இஸ்ரேலு பக்கத்தில் இருக்கிற முஸ்லிம் கண்ட்ரி என்னது பாலஸ்தீனம். இஸ்ரேலு பாலஸ்தீனம். பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் பிரதமரை போய் பார்த்தா இவன் சொல்றான் பாலஸ்தீனம் எங்க தேசம்ங்கிறான். அப்ப இவன் யாரு? மாரிகாப்பூர் ஆள் தானே இவன். பாலஸ்தீனம் எங்க தேசம்ங்கிறான். நாங்க இந்தியாவுக்கு ஜெயினா அவன் பாகிஸ்தான் சிந்தாபாத்துக்கிறான். சொல்றானா இல்ல? கிரிக்கெட்ல ஜெயிச்ச உடனே சொல்றானா இல்லையா? இவன் யாரு? நான் திமுக காரன் தான் கேட்கிறேன். இவன் யாரு? எங்கேயாவது திமுக காரன் ஒரு கூட்டத்துல ஒரு மாநாட்டுல போய் நின்று இந்தியாவுக்கு ஜெய் சொன்னானா? காவி சட்டை எங்கேயாச்சும் சொல்லியிருக்கானா? எங்கேயா இந்தியாவுக்கு ஜெய் சொன்னானா? பாரத மாதாவுக்கு ஜெய் சொன்னானா? அவன் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்திய விரோதி தான். திமுக என்பது ஒரு தீய சக்தி. அதனாலதான் புரட்சி தலைவியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் திமுக தீய சக்தின்னு சொன்னாங்க. நாம திமுக எங்கம்மா ஓட்டு போட்டேன், சீரியல்ல தான் போட்டேன். அவன் பையன் என்ன அது உதயநிதியா? அம்மா அழிப்பார் அவரு. கொசுவை நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவாரான். என்னத்த இந்து மதத்தை புரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இந்து மதத்தை நசுக்குவேன். திமுக காரங்க போய் கேளுங்க. சனாதன தர்மத்தை அழிப்பேன், ஒரு கொசுவ மாதிரி நசுக்குவேன். கிருமி. நீதான் திமுக தான் இந்த மண்ணுக்கு விஷக்கிருமி. ஆமா, இந்த விஷக்கிருமியை என்னைக்கு அழிக்கிறோமோ பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அன்பு அறிவிப்பு கூட்டத்திற்கு வருகை இருந்திருக்கும் மண்ணின் மைந்தர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களை வருக வருக என இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக வருக வர அன்புடன் வரக்கின்றோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தீய சக்தி மட்டுமல்ல, 1968 நம்முடைய தஞ்சாவூர்ல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழ்வன்மணிங்கிற கிராமத்துல 44 பற்றிய நில மக்களை குடிசையில வச்சு கொழுந்துனான் திமுக காரன். கீழ்வெண்மணி படுகொலை. ஆமா, ஈவேரா கிட்ட கேட்டாங்க. அப்ப அவரு தான் தலைவர். கேட்டாலும் ஆமா அப்ப ஈவேரா சொன்னாரு, இல்லைங்க வேலைன்னா வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு சம்பளம் கொட்டி கேட்கிறானுங்க, அப்படி கேட்டா இப்படிதான் நடக்கும் அப்படின்னாரு. ஆதிக்க ஜாதியினருடைய கட்சி தான் திமுக.
திமுகங்கிறது ஆதிக்க ஜாதியினருடைய ஒருங்கிணைப்பு. மேல் ஜாதியினருடைய கட்சி திமுக. பட்டியலின மக்களை கொலை செய்யக்கூடிய கட்சி திமுக. உதயகுமார்ங்கிறவன வெளிப்படையா கொண்டாங்க 1971. சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில மாணவர் தலைவன், யூனிவர்சிட்டிக்கே மாணவர் தலைவன், படிக்கிற பிள்ளை, நல்ல பிள்ளை. அறிவோட கேட்டான், கருணாநிதிக்கு போய் டாக்டர் பட்டம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டான். மருத்துவம் கத்துக்கிட்டவனுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம், பேர் அறிவாளியா இருந்தா டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். கருணாநிதிக்கு கொடு. அவனுடைய ஜனநாயக உரிமையை சொன்னான். அடுத்த நாள் வெட்டி போட்டான் ஏரியில. அம்மா அப்பா ஓடி வந்தாங்க. பத்திரிகையில செய்தி வந்தது, என்னுடைய மகனுடைய சாவுக்கு நீதி வேணும்னு கேட்டாங்க. அடுத்த நாள் திமுக காரன் போய் அம்மா அப்பாவை கழுத்தை பிடிச்சான். 3வது நாள் சொன்னாங்க அது என் மகன் இல்லைன்னு சொன்னாங்க. கொடிய சக்தி திமுக. நிறைய பேருக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டவங்க இருப்பீங்க சுட்டு விட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நாம யாருக்கு ஓட்டு போடுறோம்? மாலிகாபூருடைய கூலிப்படைக்கு ஓட்டு போடுறோம். நம்ம என்ன யாருக்கு ஓட்டு போடுறோம்? இப்படியே போனா இப்போ கருணாநிதி காலத்துல சாராயம், இப்போ கஞ்சாவ, அப்புறமா வேற என்ன சொல்றேன். அந்த 2 சாராயமும் ஒரு சாராயம் தான். கள்ள சாராயம் ஒண்ணு இருக்கா? 2 ஒண்ணுதான். டாஸ்மார்க் கடையிலும் அதே சாராயம் தான் இருக்கு. அது தெரியாதா உங்களுக்கு? கல்வராயன் மனையில இருந்துதான் சாராயம் காய்ச்சி டாஸ்மார்க் கடைக்கு போகுது. பாட்டில ஊத்தி கொண்டு போறான். என்ன பட்டுது? வீரன். வீரனா? அவனா? ஆமா, பாட்டில ஊத்தி சப்ளை பண்றான். இப்போ திமுக போட்டி தலைவர அவர் TR பாலுவுக்கு 2 சாராய ஆலையை கொடுத்துருக்கீங்க. ஆமா, அப்புறமா ஜெகத்ரட்சகனுக்கு கொடுத்துருக்கீங்க. கனிமொழிக்கு கூட கொடுத்துருக்கீங்க தஞ்சாவூர்ல. எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க மந்திரி. அவ ஸ்டாலின் நிலத்தை கொடுப்பாரு அவருக்கு. நீ கலாச்சாரம் காட்சிக்கிய 65 பேர் செத்தம்ல. ஒரு 10,000 லிட்டர் உடைச்சம்ல போலீஸ்காரன். நான் கேட்கிறேன், அந்த 10,000 லிட்டர் எங்க இருக்குன்னு போலீஸ்காரனுக்கு தெரிஞ்சிருக்கல. ஒரே நாள்ல போய் வச்சாரா? லைசன்ஸ் கொடுக்கறதே அவன் தானே. அங்க 2 MLA இருக்கான். உதயசூரியன் ஒருத்தன், என்ன வசந்தம் அப்படின்ட்டு ஒருத்தன். ஆமா, அத 2 MLA தான் அங்க சாராய் கேட்கிறான். ஏவா வேலுக்கு கண்ட்ரோல்ல, பொன்முடிக்கு கண்ட்ரோல்ல, எங்க கள்ளக்குறிச்சியில. அப்புறமா அடுத்த நாள் பார்த்தா இன்னும் 2 பேர் செத்துறான். அவன் சொல்றான் இது பாண்டிச்சேரியில இருந்து வந்துச்சுங்கிறான். பாண்டிச்சேரியில ஒருத்தர் சாவல்லையா? பாண்டிச்சேரியில இருந்து சாராய தமிழ்நாட்டுக்கு வந்தா செத்துறான். பாண்டிச்சேரியில பிடிச்சி ஒருத்தர் பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரியில படம் உழவே இல்லை. புரிஞ்சுட்டா? ஏதோ யோசிக்க மாட்டீங்களா? 4 பேர்ட்ட சொல்ல மாட்டீங்களா? என்ன கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் வேற வேற கிடையாது, 2மே ஒரே சாராயம் தான். கொஞ்சம் அதிகமா குடிச்சா செத்து போயிடுறான். அவ்வளவுதான். சாகிறதுக்குன்னே ஆட்சி நடத்துறான். ஒரு நாளைக்கு 4 பேரை வெட்டி கொள்றான்.
இப்போ திமுக காரன் நீங்க எத்தனை பசு மாடு வச்சிருக்கீங்க? ஒரு 2 மாடு வச்சிருக்கீங்களா? நம்ம எல்லாம் ஒரு 2 மாடு 5 மாடு வச்சிருக்கோம். திமுக காரன் 1 லட்சம் கறவை மாடு வச்சிருக்கான். ஆமா, 1 லட்சம் கறவை மாடு. அது என்னன்னா இந்த மாநகராட்சி எல்லாம் இருக்கு பாருங்க, ஒரு 25 கறவை மாடு 25 இடத்துல. அப்புறமா ஊராட்சி ஒன்றியம் 385 இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் 1400 இருக்கு. இந்த சத்துணவு போடுறான் பாருங்க 37,000 பள்ளிக்கூடம் இருக்கு. ரேஷன் கடை இருக்கு பாருங்க 35,000 ரேஷன் கடை இருக்கு. என்ன ரெஜிஸ்டார் ஆபீஸ் ஒரு 280 இருக்கு. அப்புறமா அந்த கிரானைட் கடத்துறது அது ஒரு 2000 இருக்கு. மணல் வார்றது ஒரு 2000 இருக்கு. மண்ணு வாரணுங்கிறதுக்காக தான் மேகதாதுல அணை கட்டணும், தண்ணி வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டிருக்காரு ஸ்டாலின். அது தெரியுமா உங்களுக்கு? மேகதாதுல அணை கட்டுறதுக்கு ஸ்டாலின் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. என்ன நம்ப இல்லையா? கருணாநிதி ஒருத்தர் இருந்தாரா இல்லையா? நம்புறீங்களா? கருணாநிதி இருந்தாரா இல்லையா? இருந்தாரு. அவரு கேமாவதியில அணை கட்டுறதுக்கு அனுமதிச்சாரா இல்லையா? காரங்கியில அணை கட்டுறதுக்கு அனுமதிச்சாரா இல்லையா? அந்த அப்ப 8 அடினா புள்ள 16 அடி பாயாரா? அப்ப ஸ்டாலின் மேகதாதுக்கு ஒத்துக்கிட்டாரா இல்லையா? அதனாலதான் டெல்லியில காவேரி ஆணையத்தினுடைய கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு அதிகாரிங்க போறேன்னு சொன்னாங்க. ஸ்டாலின் சொன்னாரு போகாத, வேண்டான்னாரு. ஏன்னு கேட்டதுக்கு ஆன்லைன்ல பார்த்துக்கிடுங்க அப்படின்னாரு. கர்நாடக அதிகாரிகள் நேர்ல போய் சொல்றான், நாங்க அணை கட்டணும், தமிழ்நாட்டில் தண்ணியை வேஸ்ட் பண்றானுங்க, அது கடல்ல தான் போகுது, நாங்க கட்டி பாதுகாத்து வச்சு தமிழ்நாட்டுக்கு தேவைப்படும் போது கொடுப்போம் அப்படின்னு நேருக்கு நேர குமரி கிஷன் வந்து பேசுறது எப்படி? யூடியூப்ல பேசுறது. அது வேற கரண்ட் கட் ஆகும் தமிழ்நாட்டில். முக ஸ்டாலின் சொல்றாரு யூடியூப்ல பேசு, ஆன்லைன்ல நேர்ல போவாங்க. அவன் நேர்ல வந்து கேட்டிருக்கான். அந்த சிவகுமார் துணை முதலமைச்சர் அவரு கேட்கிறாரு, தமிழக அரசு அனுமதியுங்கள் அணை கட்ட. ஸ்டாலின் என்ன பதில் சொன்னாரு? மௌனம். மௌனம்னா என்ன அர்த்தம்? சம்மதம்னு அர்த்தம். பொண்ணு பார்க்குற இடத்துல அப்படித்தானே சொல்றாங்க. மௌனம்னா சம்மதம். மூத்த நாட முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறாங்களா? அதே போல ஸ்டாலின் மௌனம் அப்படின்னா மேகதாதுல அணை கட்டுறதுக்கு மூத்தத்தை முடிவு பண்ணிட்டானுங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க. கருணாநிதியை தெரியுமா தெரியாதா? கருணாநிதி பண்ணதான் ஸ்டாலின் பண்றாரு. இப்ப முக்கியமான விஷயத்தை விட்டுவிட்டேன். 1 லட்சம் கறவை மாடு இருக்கு திமுகவுக்கு. 35,000 பள்ளிக்கூடத்தில் சத்துணவு, 1400 போலீஸ் ஸ்டேஷன், ரெஜிஸ்டார் ஆபீஸுங்க, எல்லாம் 1 லட்சம் மையம் இருக்கு. அங்க எல்லாம் கறக்குறான். என்னது கறக்குறான்? கறக்கிறது யாரு? 159 எம்எல்ஏ, 22 எம்பி, 75 மாவட்ட செயலாளர், அவனுங்க எல்லாம் சேர்த்தா ஒரு 256 பேர் வருது. நம்ம தான் கறக்கிறது. என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன எவ்வளவு வச்சிருக்கீங்க? அத கறக்கிற பாலெல்லாம் எங்க போகுது தெரியுமா? ஸ்டாலின் சொசைட்டிக்கு தான் போகுது. கறந்து கறந்து ஊத்துறானுங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் கோடி. சிரிப்பா இருக்கா? ஒரு நாளைக்கு 1 லட்சம் கோடி. நம்ம உங்க ஊருக்காரருக்கு கணக்கு தெரியல. என்னவோ 30,000 கோடியை கொண்டு வந்து நிறுத்தினாங்களா, இதை வெளிநாட்டுல சேவிங் பண்ணணும்னு கேட்டாங்களா, அந்த ஆளு கணக்கு தெரியல. என்ன 30 லட்சம் கோடி தான் கொண்டு வந்திருப்பான். அந்த டேப்பை ஒரு ரிவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க. அந்த பழனிவேல் தியாகராஜன் பேசினார்.
என்ன 30,000 கோடி சொன்னாரா 30 லட்சம் கோடி சொன்னாரா? ஒரு மாசத்துக்கு திமுகவுடைய வருமானம் 30 லட்சம் கோடி. இப்ப மு.க. ஸ்டாலின் ஜப்பான் போறாரு, சிங்கப்பூர் போறாரு, துபாய்க்கு போறாரு. துபாய்க்கு போறப்போ மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்னாரு, இது முதலீடு வாங்க போகல, முதலீடு பண்ண போறாருன்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கு ஸ்டாலின் பதில் கொடுத்தாரா? மதுரையில திமுக காரனுக்கு பதில் கொடுத்தானா? மீட்டிங் போட்டு 5000 கோடிய முதலீடு பண்றதுக்கு போறாங்க சொன்னார்ல. முதலீடு பண்றே பத்திரம் வாங்குவாங்க. நாம ஏதாச்சும் வாங்குறதுக்கு போனோம்னா பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு போவோம். அரசு சார்பில் முதலீடு பண்ண போறவர் பொண்டாட்டி பிள்ளைய எது கூட்டிட்டு போறாரு? இவரு மனைவி மக்கள் இது போதுமானக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு போடுறாங்க. அப்புறமா இது 50,000, இதுவும் தங்கச்சி. அப்படின்னு குடும்பத்தோட போய் முதலீடு பண்றதுக்கு தான் ஸ்டாலின் போறாரு. இப்ப ஒண்ணு கைய சுத்தமா வச்சுக்கோங்க, தெளிவாயிருங்க. ஜப்பான் போனாரு, சிங்கப்பூர் போனாரு, துபாய் போனாரா? போனாரா? வந்துட்டாரா? எத்தனை காசு வந்துச்சு? எத்தனை காசு வந்துச்சு? 1 ரூபாய் வந்துச்சா? திமுக கூப்பிட்டு கேளுங்க, 1 ரூபாய் வந்துச்சா? 1 ரூபாய் இல்ல. மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்னது 100% உண்மை. நான் ஒரு சினிமாவில் பார்த்தேன், சிவாஜி கணேசன் சினிமா. அதெல்லாம் பண்ணுவான்னா அவன் கொள்ளைக்காரன் சிவாஜி. ஆமா, அதனால ஒரு பேங்க்ல திருடுறதுக்கு போவான். திருடுறதுக்கு போறவன் என்ன பிளான் பண்ணுவான்னா, ஒரு 10-15 பேர் கல்யாண ஊர்வலம் மாதிரி போவான். ஏன்னா அது மக்கள் எல்லாம் கூடி நிற்கிற நேரம். பேங்க்ல போய் கொள்ளை அடிக்கணும். கல்யாண ஊர்வலம் போகணும். பேங்க்ல பெரிய பூட்டு தோணுது. அந்த பூட்டை திறக்கணும், சுத்தியை வச்சு அடிக்கணும். அடிச்சா சத்தம் கேட்கும்ல, சத்தம் கேட்டவங்க சுத்தி இருக்கவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. அதனால இவன் என்ன பண்ணுவானுங்க, இந்த கல்யாண ஊர்வலம் வந்துக்கிட்டே இருக்குதான் பேங்குக்கு முன்னாடி. பேங்குக்கு முன்னாடி இந்த பட்டாசு சரம் ஒரு வாழாவை கொளுத்துறாங்களா, வெடிக்கும். அதை வெடிக்கிற சத்தத்தை இவன் போய் பட்டினி ஒன்று போட்டுருவான், கூட்டு. இது திருடனுக்கு யுத்தி. அதே யுத்தி தான் திமுகவும் பண்றான். இப்ப சொல்றானே, எங்க தமிழ்நாட்டுக்கு பேரையே காணும், பேரையே காணுங்கிறானே. எதுல? பட்ஜெட்ல. அது வெடி. அது என்னது? வெடி. திருடுறது மேகதாதுவை விட்டு கொடுத்தது. புரியுதா? திருடிட்டே இருப்பான். நீங்க கண்டுக்கப்படாதுங்கிறதுக்காக வெடியை கொளுத்தி போடுவான். என்ன? ஆரிய திராவிடன், வடக்கு வாதத்து தெற்கு தெரியுது, இந்திய அன்னைக்கு வரலாம், தமிழ், நான் தமிழன், இதெல்லாம் என்னது? வெடி. ஏதாச்சும் ஒரு தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பான். இப்ப வெங்கடேசன் சொன்ன மாதிரி. ஆமா, தமிழ் அரசர்கள்லாம் பொம்பளை பிடிச்சிங்க சொன்னாங்களே. இதெல்லாம் என்னது? வெடி. வெடி எதுக்கு? திருடுறதுக்கு. திமுகவுக்கிட்ட உண்மையே கிடையாது. எங்கேயாச்சும் உண்மையான கொள்கை திமுக பேசியிருக்காங்க? எல்லாம் வெடிதான். என்ன 3 வடி அரிசி வெடிதானே? தட்டினார் தங்கம், வெட்டினார் விரும்பு. என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டிலே. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 படி அரிசி 1 ரூபாய்க்கு அப்படின்னா கொடுத்தானா? எல்லாம் வெடிதான். 2 ஏக்கர் நிலம் கொடுத்தானா? கொடுக்க முடியுமா? எல்லாம் வெடிதான். எதையாவது சொல்லுவான், எதையாவது ஒரு வெடியை தூக்கி போட்டுக்கிட்டு திருடுவான். திருடுறதுதான் திமுக. இப்ப நம்ம பட்ஜெட்டுக்கு வந்துருவோம். பட்ஜெட்ல தமிழ்நாட்டை காங்கிரஸ் சொன்னாங்க. தமிழ்நாடு எங்க இருக்கு? உங்களதான் கேட்கிறேன். எங்க இருக்கு? இந்தியாவில தானே இருக்கு. பாவீங்களா, இவனுக்கு என்னவோ இந்தியாவில் இல்லாத மாதிரியும் அவன் செட்ட பாட்டி அவன் இங்கிலாந்துல இருக்கான்.
அவன் எங்க இந்தியாவில் இருக்கான். புரியுதா? தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கு. இந்தியன் பட்ஜெட் தானே அது. ஏன்னா 48,20,512 கோடி. சொல்லுங்க. 48,20,512 கோடி. மன்மோகன் சிங் தெரியுமா? பேச மாட்டாரு. பொம்மை மாதிரி வெளிப்பாரு. அந்த அம்மா வரும் சோனியா. எங்க இங்கிலாந்துல சொல்றாங்க. ஆமா, பொம்மை மாதிரி நிற்பாரு. அப்படியே ஒரு இடத்துல உட்காரு. அந்த அம்மா வந்து அந்த அந்த பக்கம் போச்சு அப்படின்னு சொல்லுது. உடனே ஒரு ஆளை வந்து சார் அப்படி போட்டார். உடனே 4 சீட்டு தள்ளி போய் உட்காராரு. இந்த பக்கத்துல சோனியா உட்காரு. அந்த மன்மோகன் சிங் போட்ட கடைசி பட்ஜெட்டு வெறும் 14 லட்சம் கோடி தான். எவ்வளவு? 14 லட்சம் கோடி. 2013 2014 15 16 17 எல்லாம் நம்மளுக்கு 10 வருஷம் 14 லட்சமாக இருந்தது. 16 18 20 25 30 35 இப்போ 48. எவ்வளவு பெரிய பட்ஜெட்டு. அமெரிக்காக்கார ஆடி வாழ போடுறான். தமிழ்நாடு இந்தியாவில் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? 100 ஸ்மார்ட் சிட்டி 2017 மத்திய அரசு அறிவித்தது. பிரதமர் நரேந்திர மோடி 100 ஸ்மார்ட் சிட்டி. நாடு பூராவும் 100 ஸ்மார்ட் சிட்டினா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வந்துச்சு தெரியுமா? 12 வந்துச்சு. 100க்கு 12 எத்தனை %? 12%. 500 அம்ருத் நகரா, அதுக்கு 50 வந்துச்சு, 10%. 48,20,512 கோடியில எப்படியும் 10% ஆவது 5 லட்சம் கோடியாவது தமிழ்நாட்டுக்கு வரும். வரும்ல. விவசாயிக்கு முக்கியமான விஷயம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மழை வருது. மழை வரா? விவசாயிக்கு அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, விவசாயிகளுடைய கோரிக்கையே என்னன்னா 2 விஷயம். ஒண்ணு, என் மக்கள்லாம் அந்த காலத்துல இருந்து உணவே மருந்து அப்படிதானே, உணவு தானே மருந்து. ஆனா இப்ப மருந்தே உணவு ஆயிடுச்சு இல்ல. விவசாயத்துல ரசாயனம் கலந்துச்சு இல்ல. என்ன எல்லாம் நம்ம எங்க பேசிக்கிட்டோம்? புளிய முட்டுல பேசணும், நம்ம வீட்டு திண்ணையில பேசணும், இதெல்லாம் பேசணும். இத மோடி கேட்டாங்க. அம்மா, நீங்க உங்க வீட்டு திண்ணையில பேசினத பிரதமர் நரேந்திர மோடி கேட்டு இந்த வருஷம் இந்த பட்ஜெட்ல 1 கோடி விவசாயி இயற்கை விவசாயம் செய்வதற்காக உதவிகள். கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க. 1 கோடி விவசாயிங்க இயற்கை விவசாயத்திற்காக. என்ன, ஏற்கனவே 14 கோடி விவசாயிக்கு வருஷம் 6,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறார் நரேந்திர மோடி. 1 கோடி விவசாயிக்கு இயற்கை விவசாயம். அப்புறமா அவன் விளைவிக்கக்கூடிய அந்த நெல் இருக்கு பாருங்க, அதனுடைய விலை, கோதுமையினுடைய விலை, எதுவா இருந்தாலும் விளைபொருளுடைய விலை உற்பத்தி பண்ற விலையை விடவும் 20 விழுக்காடு அதிகமா. உற்பத்தி பண்றது 100 ரூபாய் 120 ரூபாய். இப்ப இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் 10% தான் கொடுக்குறாங்க. நரேந்திர மோடி விவசாயிக்கு 20% கொடுக்கிறார். என்ன, 4 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கிறதுக்கு 2 கோடி ஒதுக்கீடு. வேலை எப்படி கொடுக்கிறாரு? வேலை கொடுக்கிற கம்பெனிக்கு பணம் கொடுக்கிறாரு, 4 வருஷத்துக்கு கொடுக்கிறாரு, முத மாச சம்பளத்தை கொடுக்கிறாரு. இப்படி இந்தியாவை வளர்ச்சி நோக்கியதாக இந்த பட்ஜெட் வந்திருக்குல்ல. நீங்க எல்லாம் அதை தெரிஞ்சுக்கப்படாதுல்ல. தெரிஞ்சுக்கப்படாதுங்கிறதுக்காக மு க ஸ்டாலின் ஒரு வெடியை பொருத்தி போடுறாரு இந்த பக்கம்.
அந்த பக்கம் பார்க்கப்படாது. அவர் இந்த பக்கம் போட்ட வெடிதான் தமிழ்நாட்டை காணல. அட பாவி, மன்மோகன் சிங் 6 வருஷம் போட்ட பட்ஜெட்ல தமிழ்நாடு பேரே இல்லையடா. இந்தியான்னு தான் இருந்துச்சு, இந்தியான்னு தான் இருக்கும். நீ சும்மா வெடிய பிடிச்சி போடுறதுதான் திமுக. மக்களை முன்னேற்றுவது பாஜக. 10% ஏறிட்டோம் ஓட்டுல. அடுத்த வாட்டி அல்ல அதுக்கு முன்னாடி மந்திரி ஆவலன்னா அண்ணன் ராமகோபால் அவர்கள் 2026 மந்திரி ஆகலன்னா அடுத்த வாட்டி எம்பி தேர்தல்ல எம்பி ஆகி அவர் மத்திய அமைச்சர் ஆகணும். ஆவாரு 10% கூடும். என்ன இப்ப ஒரு 10% கூடிச்சுல, 10% கூடும்.